வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில் சில நாட்கள் இருக்கும். அந்த நாளில் ஒரு சின்ன பிரார்த்தனை கூட மனசுக்கு ஒரு பெரிய அமைதியை தரும். அப்படியேப்பட்ட மிகவும் புனிதமான, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மீக நாள் தான் மாசி மகம். இந்த நாள் ஒரு திருநாள் மட்டும் இல்லை, நம்ம மனசையும் நம்ம வாழ்க்கையையும் ஒரு நிமிஷம் நின்று திரும்பி பார்க்க சொல்லும் நாள். நம் முன்னோர்கள் இந்த நாளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன்னா வருடத்தில் ஒரு நாள் மட்டுமே நீருக்கு தெய்வ சக்தி கிடைக்கும்னு. அதனால தான் மாசி மகம் வந்தாலே கடல், நதி, குளம் எங்கே கிடைக்கிறதோ அங்கே மக்கள் ஸ்நானம் பண்ணாங்க. ஆனால் நண்பர்களே, மாசி மகத்தின் அர்த்தம் ஸ்நானம் மட்டும் இல்லை. மனசை சுத்தப்படுத்துவது, பழைய கவலைகளை விடுவது, புதிய நம்பிக்கை கொண்டு வாழ ஆரம்பிப்பது. இதுதான் இந்த நாளின் உண்மையான கருத்து. இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளாக மாசி மகம்னா என்ன, ஏன் இந்த நாள் முக்கியத்துவம், அந்த நாளில் என்ன பண்ணணும், பண்ணால் என்ன பலன் கிடைக்குன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தகவல் மட்டும் கிடையாது, ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ், ஒரு மன அமைதியை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மகம் மார்ச் 2 திங்கட்கிழமை வருது. அந்த நாளில் அதிகாலையிலிருந்து மதியம் வரை ஸ்நானம் பண்ணுவது ரொம்ப நல்லது. குறிப்பாக காலை 5:30 9:30 வரை புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் ஸ்நானம் பண்ணால் ரொம்ப நல்லது. மாசி மகத்தை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, மாசி மாதத்தில் மக நட்சத்திரம் வருகிற நாளை தான் மாசி மகம். இந்த நாளில் நீருக்கு தெய்வ சக்தி அதிகமாக இருக்குன்னு நம்பிக்கை. அதனால தான் கடல், நதி, குளம், கோவில், தீர்த்தம் எங்கே ஸ்நானம் பண்ணினாலும் பாவ நிவர்த்தி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கஷ்டங்கள் நிறைந்ததாகவே இருந்தது. பாவம், கவலை, மன வருத்தம் இவையெல்லாம் மனித மனசை கனமாக வைத்திருந்தது. அதை பார்த்த தேவர்கள் பிரம்மாவிடம் சென்று கேட்டார்கள், மனிதர்களுக்கு ஒரு நாள் கொடுக்க முடியாதா? அந்த நாளில் அவர்கள் தங்கள் மனசையும் வாழ்க்கையும் சுத்தப்படுத்தி கொள்ள. அப்பொழுது பிரம்மா சில நிமிடம் யோசித்தார். அதன் பிறகு அவர் சொன்னார், மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் வரும் நாள், அந்த நாள் மிகவும் புனிதமானதாக இருக்கும். அந்த நாளில் உலகில் இருக்கும் அனைத்து புனித தீர்த்தங்களின் சக்தியும் ஒரே நேரத்தில் நீரில் இருக்கும். இந்த அறிவிப்பு வெளியான பிறகு அந்த நாளில் தேவர்கள் பூமிக்கு வந்து நதிகளிலும் கடலிலும் ஸ்நானம் செய்ய தொடங்கினர். அவர்கள் ஸ்நானம் செய்த அந்த நீர் ஒரு தெய்வீக சக்தியை பெற்றது. அதை பார்த்த முனிவர்கள் மனிதர்களிடம் கூறினார்கள், இந்த நாள் உங்கள் வாழ்க்கையை சுத்தப்படுத்தும் நாள். நீரில் ஸ்நானம் செய்யுங்கள், முன்னோர்கள் நினைச்சு பிரார்த்தனை செய்யுங்கள், மனதில் இருக்கும் பாரத்தை விடுங்கள். அந்த நீரில் ஸ்நானம் செய்து ஒரு புதிய தொடக்கத்தை தங்கள் வாழ்க்கையில் உருவாக்க ஆரம்பித்தார்கள். அந்த நாளில் முன்னோர்களும் தங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிக்க வருவார்கள் என்று நம்பிக்கை உருவானது. அதனால தான் மாசி மகம் இன்று வரை ஒரு திருவிழா மட்டும் இல்லை, மனித வாழ்க்கைக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை நினைவூட்டும் நாள். ஒரு நாளாவது மனதில் இருக்கும் சுமைகளை விட்டுவிட்டு நன்றி உணர்ச்சியோடு வாழ சொல்லும் நாள். அந்த நாளில் ஒரு நிமிஷம் மனசார பிரார்த்தனை செய்தாலும் அது வாழ்க்கையை மாற்றும் ஒரு விதை என்று முன்னோர்கள் நம்பினர். உடம்பை சுத்தம் செய்ய நீர் தேவை, மனசை சுத்தம் செய்ய நம்பிக்கை தேவை. அந்த நம்பிக்கையை நினைவூட்டும் நாள் தான் மாசி மகம். மாசி மகம் பெருசா நடைபெறும் முக்கிய இடங்களை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பல இடங்களில் கொண்டாடப்பட்டாலும் சில ஸ்தலங்களில் இது மிகவும் பிரம்மாண்டமாக நடக்கும். அந்த முக்கிய இடங்களை விரிவாக பார்க்கலாம். முதலில் கும்பகோணம். மாசி மகம் என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது கும்பகோணம். அதுவும் அங்கே இருக்கிற மகாமக குளம். இந்த குளத்தில் தீர்த்தவாரி நடைபெறும். பல கோவில்களின் உற்சவர் மூர்த்திகள் வெளியே கொண்டு வந்து புனித நீராட வைப்பார்கள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த நாளில் குளத்தில் ஸ்நானம் செய்வது வழக்கம். அடுத்தது திருச்செந்தூர். திருச்செந்தூர் முருகன் கோவில் உள்ள கடலில் தீர்த்தவாரி நடக்கும். முருகப்பெருமான் உற்சவர் கடற்கரைக்கு வருவார். அந்த நேரம் கடல் ஸ்நானம் செய்வது மிகவும் புண்ணியமானதாக கருதப்படுகிறது. அடுத்தது ராமேஸ்வரம். அது அக்னி தீர்த்தம்னு சொல்றாங்க. இது இந்தியாவின் மிக புனித தீர்த்தங்களில் ஒன்று.
மாசி மகம் நாளில் பக்தர்கள் கடலில் ஸ்நானம் செய்து பின்னர் கோவில் தரிசனம் செய்வார்கள். அடுத்தது கடற்கரை ஸ்தலங்கள். கடற்கரை பகுதியில் பல கோவில்கள் தீர்த்தவாரி நடத்தும். உற்சவ மூர்த்திகள் கடலுக்கு கொண்டு வரப்பட்டு புனித ஸ்நானம் செய்வார்கள். அப்பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் கடலில் ஸ்நானம் செய்வார்கள். சுருக்கமாக மாசி மகம் மிக பெரிய அளவில் நடக்கும் முக்கியமான இடங்கள் பார்த்தீங்கன்னா கும்பகோணம், திருச்செந்தூர், ராமேஸ்வரம், கடலூர், சென்னை கடற்கரை. மாசி மகம் நாளில் ரொம்ப பெரிய சடங்குகள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களை மனசார பண்ணினா போதும். முதல்ல அதிகாலை சீக்கிரம் எழுந்து ஸ்நானம் பண்ணுங்க. கடல், நதி கிடைக்கலனா பரவாயில்ல, வீட்டிலே ஸ்நானம் பண்ணினாலும் போதும். அதுக்கப்புறம் கோவிலுக்கு போய் ஒரு தரிசனம் பண்ணுங்க. அந்த கோவில் சூழ்நிலை தான் மனசுக்கு ரொம்ப அமைதியை தரும். அடுத்தது உங்கள் முன்னோர்களை ஒரு நிமிஷம் நினச்சி நாங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க. பிறகு ஒரு தீபம் ஏற்றுங்க. அது நம்ம வாழ்க்கையில் ஒளி வரவேற்பது மாதிரி. முடிஞ்சா ஒருவருக்கு உணவு கொடுக்கலாம், அதுவே அன்னதானம். இது எல்லாம் பண்ணாலே உங்களுக்குள் ஒரு மன அமைதி வரும். அந்த நாளில் சில விஷயத்த தவிர்க்க வேண்டியது இருக்குது. அது என்னென்னா, மனசை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. கோபப்படாதீங்க, சண்டை போடாதீங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க. ஏன்னா இந்த நாள் முழுக்க பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்த நாள். நாம் காமாக இருந்து பிரார்த்தனை செஞ்சால் நாம் நினச்சது நிறைவேறும் நாள். இதுக்கு சின்ன பரிகாரம் பண்ணலாமா? ரொம்ப ஈஸியான பரிகாரம் தான். ஒரு தீபம் ஏற்றி கண்களை மூடி என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு மனசில் சொல்லுங்க. இதுக்கு பெரிய மந்திரம்லாம் வேண்டாம், உண்மையான மனசு இருந்தால் போதும். இப்படி பண்ணால் என்ன பலன் கிடைக்கும்னா, மனசுக்கு அமைதி வரும், வீட்டில் சந்தோஷம் அதிகரிக்கும், மனசு ஸ்ட்ராங்காகும், நல்ல விஷயங்கள் நடக்கும்னு ஃபீலிங்ஸ் வரும். அதாவது நம்ம மைண்ட் செட் பாசிட்டிவாக இருக்கும். நண்பர்களே, மாசி மகம் ஒரு திருநாள் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையை ஒரு நிமிஷம் நிறுத்தி மனசை திரும்பி பார்க்க சொல்லும் நாள். இந்த நாளில் பெரிய சடங்குகள் செய்யணும் அவசியம் இல்லை. ஒரு சின்ன ஸ்நானம், ஒரு சின்ன தீபம், ஒரு மனதார பிரார்த்தனை, இதுவே போதும். ஏன்னா இந்த நாளின் உண்மையான அர்த்தம் நம்ம உள்ளம் சுத்தமாகணும் என்பது தான். மாசி மகம் நம்ம வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளியேற்ற நினைவூட்டும் நாள். கடந்த கால சுமைகளை விட்டுவிட்டு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டுடன் முன்னே போக செல்லும் நாள். இந்த நாளில் ஒரு நிமிஷம் கண்களை மூடி உங்கள் மனசுக்குள்ள சொல்லுங்க, நன்றி, என்ன இருக்கோ அதற்கும் நன்றி, இனி வரப்போகிற நல்ல விஷயங்களுக்கும் நன்றி. இந்த ஒரு உணர்ச்சி உங்கள் மனசை மாற்றும். மனம் மாறினா வாழ்க்கை மாறும். அதனால தான் நண்பர்களே, இந்த மாசி மகம் உங்களுக்கு மன அமைதியையும் குடும்ப சந்தோஷமும் நல்ல அதிர்ஷ்டமும் கொண்டு வரட்டும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.